இன்றைய வேத வசனம், நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். எசேக்கியேல் 36:9. In English, today Bible verse, I am considered for you and will look on you with favor. எசேக்கியேல் 36:9. இன்றைய பொன்மொழி, அன்பற்றவனின் வாழ்வியல் அழகற்றவையே. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்றைய நாம் நாகரீக உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு பெருத்து போயிருக்கிற காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்க முடியவில்லை. எல்லாவற்றையும் பட்சத்தில் இருந்து பார்க்க முடியவில்லை. எனவே தன்னுடைய வேலையை செய்கிற இடத்திலேயோ அல்லது வீடுகளிலோ அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு கேமராவை பொருத்தி விடுகிறான். அதன் மூலமாய் என்ன நடக்கிறது, நாம் இல்லாத நேரத்திலே என்ன நடக்கிறது, யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்பதை அவன் துல்லியமாய் பதிவு செய்து பிறகு வந்து அவன் பார்க்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களே, அநேகர் இன்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னை கவனிப்பார் இல்லை, நான் படுகிற பாடுகளை கேட்பார் இல்லை, நான் படுகிற கஷ்டங்களுக்கு கண்ணோக்கி பார்க்கிற உதவி அல்ல, நான் அவ்வளவு வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கிற நன்மைகளோ மிகவும் கம்மி என்று சொல்லி அங்கலாய்த்திருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. அநேகரிடத்திலே நான் பேசியும் இருக்கிறேன். உங்களுக்குத்தான் இந்த கால வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார். மகளே, மகனே, ஆகாரை பாருங்கள். ஒரு வனாந்தரத்திலே தனிமையாய் அவளும் அவள் பிள்ளையும் கடந்து செல்லும் பொழுது ஆபிரகாம் துணையாய் ஒரு வேலைக்காரனை அனுப்பியிருக்கலாம், அனுப்பவில்லை. அவள் கடந்து சென்ற பாதையிலே தாகத்தினால் பிள்ளை சாக கிடக்கிறது. அவள் அழுகிறாள், ஐயோ, இந்த வனாந்தரத்தில் யாருமே இல்லையா, எனக்கு உதவி செய்ய இல்லையா என்று கலங்கின பொழுதுதான் பரலோக கேமரா, பரலோக பரிசுத்தருடைய கண்கள் அவளை நோக்கி பார்த்து அவள் பட்சமாய் வருகிறது. ஆகாரே, நீ கவலைப்படாத, பிள்ளையாண்டன் சாவதில்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் படுகிற கஷ்டம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் கண்ணோக்கி உற்று பார்க்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. யோசேப்பு போத்திப்பார் வீட்டில் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என் பட்சமாக இருக்கிறார், என்னை பார்க்கிறார் என்பதை அறிந்தவன் தான் அவன் பாவத்துக்கு விலகி ஓடுவதற்கு காரணமாய் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் படுகிற பிரயாசங்கள், ஊழியத்துக்கு படுகிற பிரயாசங்கள், கர்த்தருக்காய் படுகிற வைராக்கியங்கள், வேத வசனத்துக்காய் படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அவர் கண் மூடிக்கொண்டு இருப்பதில்லை. அவர் உன் பட்சத்தில் தான் இருக்கிறார். உன் அருகாமையிலே இருந்து உன்னை கண்ணோக்கும்படியாய் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படியே நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, கண்ணோக்கி பார்க்கிறவரும் பட்சத்திலிருந்து உதவி செய்கிறவரும், தாவீதின் பட்சத்திலிருந்து கோலியாத்தை வீழ்த்தினோம் ஆகிய என் கர்த்தரை நோக்கி நாங்கள் இந்த காலவேளை பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, பாடுகளிலும் பாவங்களிலும் கஷ்டங்களிலும் வியாதியில் இருக்கிற கண்ணோக்கி பாருங்கள். அவர் பட்சத்தில் நீர் போய் சுகத்தை தாங்க. பெலஸ்தா குலக்கரத்தில் சுகத்தை கொடுத்த தேவன் இந்த காலவேளையில் எல்லாருக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.